இனிய உற்சாகமான வணக்கம் நண்பர்கள். அதாவது எண்ணற்ற பிரச்சனைகளால் மனிதர்கள் துன்புற்று கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கான பிரச்சனை ஒன்று அவர்களாக உருவாக்கியிருக்கலாம், அவர்கள் உருவாக்காமல் தானாக உருவாக்கியிருக்கலாம். அதாவது மிகப்பெரிய கடன் ஆகியிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால தங்களை ஆசையாக சேர்த்த சொத்துக்களை விற்க வேண்டியிருக்கலாம், விற்றுருக்கலாம். கணவன் இறந்திருக்கலாம், மனைவி இறந்திருக்கலாம், குழந்தைகள் பெற்ற குழந்தைகள் ஏதோ ஒரு விபத்தினால் இறந்திருக்கலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சோகங்கள் மனித வாழ்க்கையில் கடல் அலை மாதிரி வந்துட்டு போயிருக்கும். அதையே நினைத்து சோகமாக இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த உடல் எதாகும் இருக்கும், பயன்படாமல் போகும். நம்ம உடல் கவலைகள் அதிகம் பண்ணும்போது ஒரே இடத்த விட்டு நகராமல் நம்ம ஒரு இடத்துல இருக்க வச்சு நம்ம அந்த கவலைகள் கட்டி போட்டுக்கணும். தயவு செஞ்சு அப்படி நம்மளை கட்டி போட்டு ஒரே இடத்துல முடங்கிறாதீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் உங்கள் கவலைக்காக நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் நான் சொன்னேன். மீதி இருக்க அந்த ஒரே 1 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான கதைகள், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கொஞ்ச நேரம் கேளுங்க. அப்புறம் சத்தான உணவு கொஞ்சம், ஒரு நிலக்கடலை, ஒரு அவிச்ச முட்டை, ஏதாவது ஒரு சூப்பு, இப்படி எதையாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வழக்கமாக உங்கள் கவலையை தொடருங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, உடல் அப்படிங்கிறது உணவுகள் கொடுத்தால் மட்டும்தான் அது இயங்கும். வாகனங்கள் எரிபொருள் கொடுத்தால் இயங்குவது போல் உணவு கொடுத்தால் மட்டுமே உடல் இயங்கும். தொடர்ந்து நீங்கள் உடல் கொடுக்காம உணவு கொடுக்காம கவலைகள் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உடல் திறனற்று விடும், தானே அழிந்து விடும். எனவே உடலை பார்த்து, ஏன்னா உங்களை நம்பி ஒரு குரூப் இருக்காங்க, அவங்கள நீங்கள் பாதுகாக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.